ஹலோ குட்டீஸ், ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன ஆராத்யாவும் ஆலிஷாவும் தோட்டத்துக்கு போயிட்டு ஏதோ பறிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்ன பறிச்சிட்டு வந்தீங்க? தோட்டத்துல போகும்போது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே ஆண்டி, நாங்க சும்மா தான் போயிட்டு லீஃப்லாம் பறிச்சிட்டு வந்தோம் ஆண்டி. டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லலாம் லீஃப் நாங்க பறிச்சிட்டு வந்தோம் ஆண்டி. அப்படியா? லீஃப் பறிச்சிட்டு வந்தீங்களா? எதுக்கு லீஃப் பறிச்சிட்டு வந்தீங்க? லீஃபை வச்சு என்ன பண்ண போற ஆலிஷா நீ இப்போ? தோட்டத்துக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா கை வைங்க. நாங்க பார்த்து தான் ஆண்டி பறிச்சோம். அப்படியா? சரி, ஓகே. இப்ப லீஃபை வச்சு நீ என்ன பண்ண போற? லீஃபை வச்சு நான் புதுசாக எதனா ட்ராயிங் பண்ணலான்னு யோசிச்சு தான் ஆண்டி பறிச்சிட்டு வந்தேன். ஆராத்யாக்கும் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுதா, அதனால நாங்கள் போயிட்டு லீஃப் பறிச்சிட்டு வந்து அந்த லீஃபில் நாங்கள் கலர் பண்ணி இந்த பேப்பரில் ஒட்ட போகிறோம். அது மாதிரி ஒட்டி விளையாடலான்னுட்டு நானும் ஆராத்யாவும் போயிட்டு லீஃப் பறிச்சிட்டு வந்தோம். இங்கே பாருங்க, நிறைய லீஃப் பறிச்சிட்டு வந்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நாங்கள் லீஃப் பறிச்சிட்டு வந்தோம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் பறிச்சிட்டு வந்தோம் ஆண்டி. சூப்பராக இருக்குல்ல? ஆராத்யா வா, எல்லாத்தையும் எடுத்து வை. நம்ம ஒரு லீஃபையும் வச்சு கலர் அடிச்சு பார்க்கலாம். இங்க பாருடி, இந்த லீஃப் ரொம்ப சின்னதா அழகா இருக்கு. நிறைய லீஃப் நம்ம பறிச்சுட்டு வந்திருக்கோம். ஓகே, ஒரு லீஃபா எடு, சீக்கிரம் எடுத்து வைடி. ஒரு லீஃப்க்கு மேலேயும் நம்ம கலர் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இந்த பேப்பர்ல ஒட்டினா நம்மளுக்கு எப்படி ஷேப்லாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். லீஃப் ஷேப்லாம் அழகா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நல்ல பெரிய ப்ரஷ்ஷா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த லீஃப் எல்லாம் எடுத்து ஓரமா வைக்கலாம். எல்லாத்தையும் இப்படி வச்சா நம்மளால பெயிண்ட் அடிக்க முடியாது. எல்லாத்தையும் எடுத்து ஓரமா வைக்கலாம். ஆராத்யா, இதெல்லாம் எடுத்து பத்திரமா வை ஆராத்யா, இல்லைன்னா குட்டி பசங்க எடுத்து கிழிச்சிட போறாங்க இலையெல்லாம். அப்புறம் நம்மளுக்கு திருப்பி போய் பறிக்கணும். டைம் வேற ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம தோட்டத்துல போய் எல்லாம் பறிக்க முடியாது. இதை பத்திரமா வச்சுக்கோ, குட்டி பசங்க எடுத்துட்டு போறாங்க. முதல்ல நான் இந்த பெரிய லீஃப் எடுத்துக்கிறேன். இந்த பெரிய லீஃபை எடுத்து நான் இதுல ஒரு ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஆராத்யா, அங்க பாரு, அவ எடுக்க போறா. நீ பார்த்து பத்திரமா வச்சுக்கோ. ஏன் இப்படி பண்ற? நான் கலர் பண்ண உனக்கு சொல்லி தரல, நான் எப்படி கலர் அடிக்கணும்னுட்டு. அப்ப நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அவங்க எல்லாம் எடுத்துட போறாங்க. என்னோட பாட்டில் உடஞ்சிச்சுன்னா எங்க அம்மா திருப்பி வாங்கி தர மாட்டாங்க. நானே எங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா நான் ஆராத்யா வீட்டுக்கு எடுத்துட்டு போறேம்மா, ப்ளீஸ்மா, ஆராத்யா எனக்கு சொல்லி தர சொன்னம்மா, அதனால நான் எடுத்துட்டு போறேம்மா சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க அம்மா நான் திருப்பி முழுசா எடுத்துட்டு போய் சேர்க்கல. எங்க அம்மா திருப்பி எனக்கு வாங்கி கூட தர மாட்டாங்க. ப்ளீஸ் ஆராத்யா, கொஞ்சம் பசங்களை பக்கத்துல விடாத. இங்க பாரு, நான் லீஃப்ல அழகா கலர் பண்ணி அதை பேப்பர்ல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம அந்த லீஃபை எடுத்தோம்னா அழகா லீஃப் ஷேப் கிடைச்சிருச்சு பாரு. அப்புறம் நம்ம இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். அந்த பேப்பர்ல அகைன் நம்ம திருப்பி இந்த லீஃபை வச்சு அழகா நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த லீஃபை எடுத்தோம்னா அழகா ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி இருந்தது, இப்போ லீஃப் ஷேப்ல கிடைச்சிருச்சு. செம்மையா இருக்குல்ல? அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லீஃப் எடுத்துக்கலாம், கொஞ்சம் சின்ன லீஃப். அந்த லீஃப்ல திருப்பி நம்ம கலர் பண்ணிட்டு திருப்பி இது கூடவே நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு இன்னொரு குட்டி லீஃப் ஷேப் கிடைச்சிரும். இது மாதிரி நம்ம நிறைய லீஃப் வச்சு நம்ம கலர் அடிச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு லீஃபை பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு பேப்பர்ல அழகா அதோட ஷேப் நமக்கு தெரியும்ல. சூப்பரா இருக்கு. இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. நமக்கு போர் அடிக்காது. நம்ம ஜாலியா இதை வச்சு விளையாடலாம். இதெல்லாம் நம்ம பண்ணா நம்மளோட திங்கிங் பவர் அதிகமாகும். அப்புறம் கிரியேட்டிவ் திங்ஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். வீட்டில் நமக்கு போர் அடிச்சா இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலாம். அதனாலே எங்க அம்மா இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? எங்க அம்மா நீ ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா பண்ற, நீ அதுலயே ஃபோக்கஸ் பண்ணு, குட்டி குட்டி கிரியேட்டிவ் திங்ஸ்லாம் நீ சூப்பரா பண்ற, அது மாதிரி நீ பண்ணு, நீ அதுலயே நல்லா வருவ சொன்னாங்களா. அதனால நான் ஃபுல்லா கிரியேட்டிவா திங்க் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ணுவேன். அதனாலதான் நான் இன்னைக்கு லீஃபை வச்சு பண்ணலான்ட்டு உங்க வீட்டுக்கு நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஆராத்யா உன் கூட இதெல்லாம் பண்றதுக்கு. நீ இதெல்லாம் கத்துக்கோ, நான் உனக்கு சொல்லி தரேன் எப்படி எல்லாம் பண்ணணும்னுட்டு. பாரு, நான் நெக்ஸ்ட் குட்டி லீஃப் எடுத்துக்கிட்டு அதுக்கு கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அதையும் வச்சு அப்படி பிரஸ் பண்ணி எடுத்த குட்டி லீஃப் அழகா கிடைச்சிருச்சு. செம்மையா இருக்கு பாரு. சூப்பரா இருக்குல்ல? நம்ம இது மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனா இது ரஃபா தான் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும்ல, ஒரு ஐடியா. ஓகே, நம்ம இதை வச்சு இப்படி பண்ணா நம்மளுக்கு இது மாதிரி வரும் அப்படின்ட்டு அதை வச்சு நம்ம நல்ல ஒரு பேப்பர்ல அழகா பண்ணிட்டோம்னா அழகா வந்துடும். இப்போ இந்த லீஃப் கலர் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ப்ரௌன் கலரை இப்படி வச்சு எடுத்தோம்னா இந்த நீட்டமா இருக்கிற லீஃபோட சைஸ் அழகா நமக்கு தெரியும். சூப்பரா இருக்குல்ல?
இது மாதிரி பண்றது. நீயும் பண்ண ஆராத்யா, நீ ஒரு லீஃப் எடு, நீயும் கலர் பண்ண பார்க்கலாம். நீ எப்படி கலர் பண்ற, நீ எப்படி கலர் பண்றன்னு நானும் பாக்குறேன். ஆண்டி, நான் கூட இந்த லீஃப் எடுத்துக்கிறேன்டி. இந்த லீஃப் எனக்கு எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த லீஃப்ல எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே நான் இதுல அடிச்சுக்கிறேன். இந்த லீஃப் ஃபுல்லா அடிச்சுக்கிறேன். என்னடி கையெல்லாம் ஒட்டிக்குது, வாஷ் பண்ணா போயிடும்ல, எனக்கு பயமா இருக்குடி. எங்க அம்மா திட்டுவாங்கடி பார்த்தா. அதான்டி, கையெல்லாம் வாஷ் பண்ணா போயிடும் இல்லடி கையில ஒட்டின பெயிண்ட். ஆமாண்டி, நீ வாஷ் பண்ணனா போயிடும், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்ல. வாட்டர் பெயிண்ட் தானே, நீ வாஷ் பண்ணா போயிடும். நீ அழகா பண்ற, சீக்கிரமா பண்ணிட்டு அந்த லீஃபை பேப்பர் மேல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடி. ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு அந்த லீஃப் ஷேப் கிடைச்சிடும். ஓகேவா? இதோ பண்ணிட்டேன்டி. செமையா இருக்குல்ல? இரு, நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன், கார்னர்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிட்டேன். சூப்பரா பண்ணிட்டேன்ல, எடுக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்குடி. ஆனா இது சரியா தெரியலடி, டார்க்கா இருக்குடி இந்த கலர், ரொம்ப சரியா தெரியல. ஒயிட் கலருக்கு இந்த எல்லோ சரியா தெரியல. கான்ட்ராஸ்டா இருந்திருந்தா பேப்பர் வேற கலர்ல இருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த கலருக்கு சரியா தெரியல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். ஐ, அழகா வந்துருச்சு பாரு. செம்மையா இருக்குல்ல இந்த ஆக்டிவிட்டி. சரி, ஓகேடி, இது கூட எனக்கு இப்போ போர் அடிச்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம் சொல்லு. இரு, இதை முதல்ல நம்ம அம்மா கிட்ட காமிக்கலாம். அம்மா, இங்க பாருங்களேன், நானும் ஆலிஷாவும் சேர்ந்து சூப்பரா லீஃப்ல பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கா அம்மா? சூப்பரா இருக்கா? ஆமாண்டா தங்கம், நல்லா பண்ணியிருக்கீங்களே, சூப்பரா பண்ணியிருக்கீங்க. எங்கடி நீ இது மாதிரி கலர்லாம் வாங்குற? எனக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேன்னுதுடி. நீ சூப்பரா வாங்கி வச்சிருக்கடி. எங்க அம்மா நான் இப்படி எல்லாம் கிரியேட்டிவா நிறைய பண்றேன்ட்டு எங்க அம்மா எங்க போனாலும் எனக்கு எதனா ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்படியா அலிஷா? ஓகேடி, சூப்பர் டி. அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் பார்க்க. அதனாலதான் என்கிட்ட இவ்ளோ இருக்கு. நான் இதெல்லாம் உன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாதடி. நான் தேங்க்ஸ் டி, இதெல்லாம் என் கூட ஷேர் பண்ற, ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி வா ஆராத்யா, நம்ம இதில் போயிட்டு கலர் அடிக்கலாம். சரி வா, என்ன கலர் கூட என்ன கலர் மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். ஒயிட் கூட கொஞ்சம் ரெட்டை மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு லைட்டாக ஒரு பிங்க் கிடைக்கும். அதை வச்சு நான் இந்த ஃப்ளவரை நல்லா டார்க் பண்ணிடுறேன். சூப்பராக இருக்குல்ல இந்த ஃப்ளவரு? அழகாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ளவரோட சைடெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிச்சோன்னா அது இன்னும் ரொம்ப அழகாக தெரியும். அதனால நான் பிளாக் எடுத்துட்டு சைட்லெல்லாம் பிளாக் கலரை ட்ரா பண்ணுறேன். இது மாதிரி நம்ம அழகாக அதுக்கு சைடில் நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டோன்னா ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சூப்பராக காமிக்கும். கலரெல்லாம் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை எல்லோ கலர்லேயே பண்ணிடலாம். எல்லோ கலர் ஃப்ளவர்லேயும் நம்ம இது மாதிரி பண்ணிட்டோன்னா சூப்பராக நம்மளுக்கு அது ஃப்ளவர் ஷேப்பாக அழகாக இது ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக தெரியும். அடுத்தது நம்ம இந்த எல்லோ ஃப்ளவருக்கு நடுவில் இருக்கிறத கொஞ்சம் டார்க்காக காமிக்கலாம். ஒயிட்டு கொஞ்சம் ரெட்டு எடுத்தோன்னா, கொஞ்சமாக ஒயிட் எடுத்து கொஞ்சம் ரெட்டு ப்ளஸ் எல்லோ போட்டோன்னா ஆரஞ்சு கலர் கிடைக்குமா? அதை வச்சு நம்ம இந்த இதுக்கு நடுவில் வச்சோன்னா நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் அழகாக கிடைக்கும். சூப்பராக செம்மையாக இருக்குல்ல? அதுக்கப்புறம் இதுக்கும் வச்சிடறேன், எல்லோ கலருக்கு வச்சிடறேன், ரெட்டுக்கும் வச்சிடறேன். ஆனால் ரெட்டுக்கு வந்து எல்லோ நிறைய இருக்கிற மாதிரி வச்சிடறேன், எல்லோக்கு வந்து ரெட்டு நிறைய இருக்கிற மாதிரி வச்சிடறேன். அப்போ தானே கான்ட்ராஸ்டாக அழகாக இருக்கும். சூப்பராக இப்போ பாருங்க, இந்த கலர் செம்மையாக இருக்கு. நான் பண்ணுறேன் டி, நானும் சூப்பராக ட்ரை பண்ணுறேன். சூப்பராக பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாரு, அழகாக போட்டுக்கிட்டேன். ஆனால் உன்ன மாதிரி வரமாட்டேக்குனுதுடி. என்னடி பண்ணுறது? நீ டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எப்படி வரும்? சரி, ஓகே, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். போட்டுட்டேன். இது மாதிரி நான் நீ போட்ட மாதிரியே போடுறேன் ஃப்ளவருக்கு. இருந்தாலும் எனக்கு அந்த ஷேப் வர மாட்டேங்குது. ஓகே, அப்புறம் நான் இந்த ரெட் கலரும் ப்ளஸ் எல்லோ கலரும் எடுத்துக்கிறேன். அது ஒரு மாதிரி கலரில் வருது, என்ன கலர்னே தெரியல. நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நடுவில் வரைஞ்சிக்கிறேன். என்னடி எனக்கு சரியாகவே வரமாட்டேனுது. போடி, நீ இன்ட்ரெஸ்டாக பண்ண ஆராத்யா, உனக்கு வரும். நீ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இதெல்லாம் ட்ரை பண்ணாதான் வரும். நீ உடனே வரணும்னா வராது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் பண்ணு, என்னால் பண்ண முடியும்னுட்டு. எனக்கு வரவே மாட்டேங்குது. போடி, அதை ஒழுங்காக ஃபினிஷ் பண்ணிட்டு விடுடி. இல்லடி, எனக்கு சரியாகவே வர மாட்டேங்குது. இங்கே பாரு, நான் போடுறேன், ஆனால் எனக்கு சரியாகவே கலர் பண்ண வரல. போடி, எனக்கு வேண்டாம், நீயே பண்ணு. நீ அழகாக பண்ணுற, நான் எல்லாத்தையுமே அழகையே கெடுத்து விட்டுறேன். சரி, ஓகேடி, பரவாயில்ல, விடு, நம்ம பார்த்துக்கலாம். சரி, செம்மையாக பண்ணியிருக்கோம்ல? சூப்பராக இருக்கு. நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் உனக்கு நல்லா வரும்டி. நீ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண, ஓகேவா? ஓகேடி, தேங்க்ஸ் டி, நீ என் கூட வந்து விளையாடினதுக்கு. ஓகேடி, பாய்.